தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 19வது வாரம் வியாழன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நானே உன் தேவன், உன்னை ஆசீர்வதிக்கின்ற தேவன், உன்னை விட்டு விலகாத தேவன், உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் செய்து முடிக்கிற தேவன் என்று வாக்கு கொடுத்த இறைவன் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருப்பாராக. உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, மத்தேயு நற்செய்தி 18:20 2-3 பேர் எங்கே என் பெயரால் கூடியிருக்கின்றீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். கடவுள் நம் மத்தியிலே இருக்கின்ற பொழுது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகின்றன, நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படுகின்றன, நம்முடைய கஷ்டங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகின்றன. இத்தகைய தேவனைத்தான் நாம் நம் கடவுளாக கொண்டிருக்கின்றோம். இஸ்ரேல் மக்கள் இதை அனுபவித்தார்கள். எகிப்திலே இருக்கின்ற பொழுது இந்த தேவனை நோக்கித்தான் மன்றாடினார்கள். அந்த தேவனும் அவர்களுடைய குரலுக்கு செவி கொடுத்து அவர்களை பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு வழி நடத்துகின்றார். எகிப்திலே 10 அற்புதங்களை செய்தார். அவர்கள் பாலை நிலத்தில் நடக்கின்ற பொழுது, செங்கடல் தடுக்கின்ற பொழுது கடவுள் அவர்கள் பிரசன்னமாக இருந்து செங்கடலை கட்டாந்தரையாக மாற்றினார். அவர்கள் பாலைவனத்தில் நடக்கின்ற பொழுது உணவிற்காக மன்றாடிய பொழுது, தண்ணீருக்காக ஜெபித்த பொழுது, துன்பங்கள் ஏற்பட்ட பொழுது ஜெபித்த பொழுது, எதிர்ப்புகளை கண்டு வீழ்ச்சியை கண்டு மன்றாடிய பொழுது கடவுள் அவர்கள் மத்தியிலே இருந்து அவர்களை வழிநடத்தினார். மேகமாகவும் நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களை காப்பாற்றினார். எனவேதான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கடவுள் என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், உனக்காக நான் போராடுவேன் என்று சொன்னவர் அவர்களுக்கு துணையாக இருந்தார். இன்றைய முதல் வாசகத்திலும் அதே ஒரு நம்பிக்கை தான் ஜோசுவாவுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் நிறைவுபடுத்துவதாக இருக்கின்றது. ஜோசுவாவுக்கு சொல்லுகின்றார், மோசேவோடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன். எவ்வாறு மோசேவின் கருவியாக பயன்படுத்தி இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினேனோ அதை போலவே உன்னோடும் இருந்து உன் வழியாக என் மக்களை வழிநடத்துவேன், உன்னை பிறர் கண்களிலே மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். அதான் பவுலுடைய அழகாக சொல்லுவார் அல்லவா, 8:30 தான் முன்குறித்து வைத்தோரை அழைக்கின்றார், அழைத்தோரை தனக்கு ஏற்புடையவராக மாற்றுகின்றார், ஏற்புடையோரை தம் ஆட்சி மேலே பங்கெடுக்க செய்கிற வார்த்தை கிட்டார் போல ஜோசுவாவுக்கு சொல்லுகிறார், உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய சொல்லும் செயலும் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கிற பொழுது கடவுள் நம்மை உயர்த்த ஆரம்பிப்பார். இப்படி கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது இறைவார்த்தை சொல்கின்றதே, அவர்கள் வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல செழித்து வளர்வார்கள் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். இரண்டாவதாக இஸ்ரேல் மக்களை நோக்கி சொல்லுகின்ற பொழுது இறைவன் உங்கள் நடுவிலே இருக்கின்றார். உங்கள் நடுவிலே இருக்கின்ற ஆண்டவர் செங்கடலை 2ஆக பிளந்து கால்நடையாமல் நடக்கச் செய்தவர் அதே தேவன் தான். இதோ கானான் நாட்டிற்கு செல்வதற்கு முன்னால் இருக்கின்ற யோர்தான் நதியும் பிரிக்க இருக்கின்ற என்று சொல்லுகின்றார். எப்படி இருக்கின்றார்? உடன்படிக்கை பேழையில் பிரசன்னத்தின் வழியாக. உடன்படிக்கை பேழை என்ன இருந்தது? மன்னா இருந்தது, ஆரோனை துளிர்த்த கோல் இருந்தது, 10 கட்டளைகள் இருந்தன. இதோ இந்த நாளிலும் கூட இறை பிரசனம் நற்கருணை வடிவிலே வார்த்தையே மனு உருவான கடவுள் தன் உடலை இரத்தத்தை நமக்கு உணவாக பானமாக கொடுத்து நற்கருணை வடிவிலே நம்மிலே பிரசன்னமாக இருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கல்வாரி வழியிலே நாம் பங்கெடுத்து அவரை நாம் உள்ளத்திலே சுமந்து கொண்டு அந்த நாளில் நாம் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது நான் உன் தேவன், உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் நம்மோடு வருவார். நமக்கு முன்னால் இருக்கின்ற யோர்தான் நதி போல தடைகள் வந்தாலும் சரி, கடவுளுடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். உடன்படிக்கை பேழை சுமந்து கொண்டிருந்த குருக்கள் அந்த ஆற்றில் நின்று கொண்டிருக்கின்ற வரை அந்த ஆறு மீண்டும் சேரவில்லை என்று சொல்லப்படுகின்றது. கடவுளுடைய பிரசன்னம் எப்போது நம்மிலே இருப்பதை நாம் உணர்ந்து கடவுளோடு நாம் இணைந்திருக்கின்றோமோ அப்பொழுது தீமையோ துன்பமோ சாத்தானின் சோதனைகளோ எதுவும் நம்மை தாக்க முடியாது. ஏனெனில் ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நமக்காக போராடி நமக்கு வெற்றியும் பாதுகாப்பையும் பெற்றுக் கொடுப்பார். ஆகவே அன்பு சொந்தங்களே, கடவுள் நம்மத்திலே இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அந்த தேவனை இறுக பற்றிக் கொள்வோம், இறைவனோடு இணைந்து வாழ முயற்சிப்போம். ஆண்டவர் தருகின்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் சுமந்து இறைவனை மகிமைப்படுத்துவோம்.
அன்பு தெய்வமே, உம்முடைய ஆசீர் மிகுந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அன்று இஸ்ராயல் மக்களோடு இருந்து அவர்கள் வாழ்வில் வந்த தடைகளை தாண்டச் செய்து உம்முடைய அற்புதமான கிருபையை அவர் மீது பொழிந்ததை போல இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகியும் குடும்பத்தார் மீது உம்முடைய வல்லமை இருப்பதினாலே வருகின்ற எல்லா சோர்வுகளையும் தடைகளையும் இவர்கள் தாண்டுவார்களாக, உம்முடைய வல்லமையை நிலைத்திருப்பார்களாக. அருள் தந்து ஆசீர்வதியும். யோசுவாவோடு இருந்து அவரை மேன்மைப்படுத்திய தெய்வமே, இறைப்பணியாளர்கள் ஒவ்வொருவருமே இருந்து அவர்களையும் மக்கள் கண்களை மேன்மைப்படுத்துவீராக. அவர்கள் வழியாக உம்முடைய அன்பின் அரசாட்சியை கட்டி எழுப்ப அவர்களுக்கு துணை புரிவீராக. நம் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள் மழை பொழிகின்ற தூயவனே, அடைக்கலம் எனக்கு நீ அல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ, அடைக்கலம் தரு